சிவா. வயநாட்டில் இப்போ எல்லா மீட்புமே முடிஞ்சிச்சு. அங்கேருந்து நம்ம இந்திய ராணுவமே கிளம்பிட்டாங்க. ராணுவம் கிளம்பும் போது மிகப்பெரிய கைத்தட்டல் எல்லாமே பண்ணாங்க கேரளா நாட்டு மக்கள். பிகாஸ் மிகப்பெரிய உதவி ஆர்மி பண்ணியிருக்கு, இந்தியன் ஆர்மி. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து கேரளாவுக்கு வந்து எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற அத்தனை மக்களும் மீட்டு கொடுத்துட்டு தான் அவங்க போயிருக்காங்க. அவங்க எப்படி அங்கே இருக்கிற மக்களை கண்டுபிடிச்சாங்கன்னு ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது முதல்ல கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டா பேஸில் வச்சு அவங்க அந்த இடத்துல இருந்தாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரும் அவங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜிபிஎஸ், ஏன்னா மொபைலில் ஜிபிஎஸ் ஓகேங்களா, அது மூலமாக ட்ரேஸ் பண்ணும்போது அந்த வயநாட்டில் இருந்தாங்களா அப்போ அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து இங்கே தான் இருந்தாங்கன்ட்டு. அதை வச்சு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஆக்சுவலி இது வரைக்குமே 450 பேர்கிட்ட இறந்துருக்காங்க அஃபீஷியலாக. இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது ஓகேங்களாங்க, அந்த ஆறில் அடிச்சுட்டு போய் சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. பிகாஸ் லேண்ட்ஸ்லைட் நடந்து அவங்க உடம்பு ஆற்றுல அடிச்சுட்டு போயிருக்கு 30 பேர். அதுவும் அஃபிஷியல் கிடையாது. ஏன்னா 30 பேருங்க அவங்க கண்ணில் பார்த்து அவங்க எடுத்தது. அப்போது நைட் டைமில் எத்தனை பாடி கிராஸ் ஆகி அங்கே கடலுக்குள்ளே போச்சுன்னு தெரில நம்மளுக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் ராணுவம் கண்டுபிடிச்சி இதுக்கப்புறம் அவங்க வந்து கேரளாவோட மீட்பு பண்ணி தான் அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட மீட்பு பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க மினிமம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிச்சாகணும் ஓகேங்களா. அதனால இப்போ இந்தியன் ராணுவம் கிளம்பிடுச்சு. பட் இன்னும் இங்கே சில பாடிஸ் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்குது. பட் அதில் எடுக்கவே முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. பிகாஸ் 3 மாடி பில்டிங் ஓகேங்களா, 3 மாடி பில்டிங் அப்படி ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போயிருக்கு. மண் அதுக்கு மேலே இன்னும் இருக்குது. அது ஃபுல்லாக அப்போ 3 மாடி பில்டிங் ஃபுல்லாக தோறணும். இப்போ எத்தனை நாள் ஆகும்னு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி அந்த இடத்துல சிட்டி ஃபுல்லாக என்னென்ன சிட்டின்னா வில்லேஜ் ஓகேங்களா, அந்த வில்லேஜ் ஃபுல்லாக அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்கள் தேடி ஆகணும். அதனால் இப்போ இது நடக்காத காரியம். இன்னும் பல மாதங்கள் அது போகும்னு தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இப்போ நம்ம பேஸ்மெண்ட் போடுறோம் ஓகேங்களா, பேஸ்மெண்ட் சீக்கிரமாக போட்டுடலாம். பட் அதே ஒரு ஊர் ஃபுல்லாக போடணுன்னா புரியுது. அதுக்கப்புறம் போடும் போது மறுபடியும் சரிஞ்சிடக்கூடாது மண், அதான் மெயின். அதனால சில பேரை மீட்க முடியாதுன்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து வயநாட்டில் அவங்க வீடு இருந்திருக்கு ஓகேங்களா, அந்த இடத்துல அவங்க வீடு இருந்த அடையாளம் தெரியாத அளவுக்கு மண்ணுக்குள்ளே போயிருக்கு. அவங்க இங்கே தான் என் வீடு இருந்துச்சு, என் ஒய்ஃபு என் பிள்ளையெல்லாம் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் மீட்பு பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய ராணுவம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தையோட உடம்பும் ஒரு அம்மாவோட உடம்பும் இருந்திருக்குன்ட்டு. அவங்க வந்ததுனால தான் தெரிஞ்சு அந்த இடத்துல வீடு இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இதே மாதிரி ஊட்டியில் அதுக்கப்புறம் கொடைக்கானல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க யூஎஸ் சைட்லேருந்து. யூஎஸ் இந்த மண்ணை பற்றி ஆராய்ப்பாங்க தெரியுமா, அக்ரிகல்ச்சர் அந்த இதை படித்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த லேண்ட்ஸ்லைட் நடக்கும்ன்ட்டு அவங்க எப்போவோ சொன்ன கெஸ் வந்து கேரளா என்ன சொல்லிச்சுன்னா, முன்னாலேருந்து இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க உடனே எவாக்குவேட் பண்ண முடியாது எங்களால், அதனால இங்கே நான் மக்களை வாழ வச்சு தான் ஆகணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதோட நேரத்தில் கேரளா கவர்மெண்ட் பயங்கரமான பிஸ்னஸ் அந்த இடத்துல டூரிசம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போது அது பயங்கரமான இதில் குரோத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த சமயத்தில் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. பட் யூஎஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகும்ட்டு. அடுத்த வார்னிங் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் அந்த இடத்துலலாம் மறுபடியும் அதே மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஆகலாம். ஏன்னா அங்கே இருக்க ரெட் சாயில் லாக் வந்து கீழே தாங்க இருக்கும், மேலே ஃபுல்லாக மண். எங்கள் வீடு கட்டும் போது மழை ஓவராக பெஞ்சுன்னா ஃபுல்லாக சரிஞ்சிடும். அங்கே மரம் இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃபு. மரத்தை அடித்து தான் நம்ம வீடை கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு அங்கே மண் பிடிக்கும்னு பார்த்து, மரம் இருந்தால் தான் மண்ணை பிடிச்சிக்கும் ஃபஸ்ட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது. மரமே இல்லைன்னா இப்போ எப்படி மண்ணை பிடிக்கும், கரெக்டுங்களா? அதனால் இதேமாதிரி லேண்ட்ஸ்லைடு தமிழ்நாட்டில் நடக்கமாக இருக்கிறதுக்கு கடலில் தான் நம்ம வேண்டிக்கணும். அதுமாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை கம்மி பண்ணால் நல்லா. டூரிசம் போகலாம். டூரிசம் நீங்கள் போயிட்டு தான் வர போகிறீங்க தவிர அங்கே ஸ்டே வந்து ஒரு வருஷக்கணக்கில் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. அது மாதிரி பில்டிங்ஸ் நிறைய கட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. சரி, போக போக பார்ப்போம். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது வரை உங்களே இந்த வீடியோ பெறுவது உங்கள் MS ரோஸ். பாய்.